அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தினத்தந்தி நியூஸ் பேப்பருடைய டேட் என்னென்னா 28/5/2026ங்க, வியாழக்கிழமை. சரிங்களா? 1 by 1 சால்வ் பண்ணலாம் வாங்க. 1, வீடு இதன்படி கட்டுறாங்க. வீடு இதன்படி கட்டுறாங்க அப்படின்னா, வீடு இப்போ எல்லாமே வாஸ்துபடி தாங்க கட்டுறாங்க. எந்த சைடு என்ன இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி வாஸ்துபடி தான் கட்டுறாங்க. சரிங்க. 1 மேலேருந்து கீழே என்ன வாழை ஆரம்பிச்சுக்குங்க. நறுமணம், நல்ல ஸ்மெல்லாக இருக்கிறது என்னன்னு சொல்லுவீங்க? வாசனைன்னு சொல்லலாமா? ஓகேங்க. 4 இடமிருந்து வளம் என்ன? குறிஞ்சி நில மக்களின் உணவாம் தேனும் டேஷ் மாவும் சொல்கிறாங்க. தேனும் திணை மாவும் 5 வகை நிலம் உண்டு. அதில் முதல்ல உள்ள குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைன்னா காடு சார்ந்த இடமும், மருதம்னா வயல் சார்ந்த இடம், நெய்தல்னா கடல் சார்ந்த இடம், பாலைனா பாலைவனம் டிசர்ட்டு. ஓகேங்களா? இதில் குறிஞ்சியில் தேனும் திணையும் நானும் உனக்கு கொடுக்க அப்படின்னு சொல்ல கடவுள் முருகருக்கு தான் சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு மேலே சொல்லண்டா கடவுள் செய்யணும்னு சொல்லுவாங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? புகழ்தல் இல்லைன்னா தொழுதல். நேற்று கேள்வி தாங்க. நேற்று ஒருத்தங்க கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க, துதிங்க வார்த்தை சொல்லலான்னாங்க. ஸோ இங்கே அந்த பதில் தான் வருது, துதித்தல். ஓகேங்களா? தூ வந்துக்கனால துதித்தல். சரிங்க. 6 இடமிருந்து வளம் என்ன? சகோதரன்னா தேலை சொல்லணுங்க. தேலை சொல்லணும்னா தமையன்னு சொல்லலாம். தமையன் அப்படின்னு சொன்னால் தம் ஐயன் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ஐயன்னா என்னுடைய சகோதரன், ஐயன்னா சகோதரன், தம் ஐயன் என்னுடைய சகோதரன் அப்படின்னு உரிமையாக சொல்லுது தம்மையன். சரிங்க. 12 கீழேருந்து மேலே என்ன? மகன் இல்லைன்னா புத்தியன். மகன் இல்லைன்னா புத்தியன் மைந்தன்னு சொல்லலாம். இங்கே வந்துருக்கு. ஸோ தனயன்னு சொல்லலாம். தனயன் அப்படின்னு சொன்னால் மகன் இல்லைன்னா புத்தியன். சரிங்க. 11 இடமிருந்து வளம் என்ன? மங்கையராய் பிறப்பதற்கு டேஷ் செய்திட வேண்டுமாம். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொன்னார். யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. மாதவம். ஓகேங்க. 13 மேலேருந்து கீழே என்ன? நிறம், கலருக்கு வேற சொல்ல என்ன சொல்லலாம்? வண்ணம். 3 சொல்லி என்னங்க? சரிங்களா? வண்ணம். ஓகே. 15 இடமிருந்து வளம் என்ன? கிருஷ்ணன். வேற சொல். கிருஷ்ணருக்கு வேற சொல் என்ன சொல்லலாம்? விஷ்ணுவோட அவதாரத்தில் கண்ணன்னு சொல்லலாம். 3ஆவது எழுத்து இருக்கனால 3 சொல்லி இருக்கனால கண்ணன் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணா. ஓகே. 11 மேலேருந்து கீழே என்ன? வழி, பாதை, நெறி, மதம். ஈக்கு விட்ருக்கங்க. எல்லாத்துக்கும் ஒரு மார்க்கமாக தான் இருக்குதுங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மார்க்கம். வழிக்கு மார்க்கம், பாதைக்கு மார்க்கம் சொல்லலாம். நெறிமுறை இந்த மார்க்கத்தில் போகிறாங்க. மதமும் மார்க்கம். ஸோ இக்கு விட்டாச்சுங்க. இக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இம். ஓகேங்க. 17 இடமிருந்து வளம் என்ன? யானைக்கு வேற சொல்லுங்க. யானைக்கு வேற சொல்லு. ஒரு டேஷ் என்பது 3 அடிக்கு சமம். ஒரு கஜம்னா 3 அடிக்கு சமங்க. ஒரு கஜம் பதில் என்ன? ஒரு கஜம் அப்படின்னா 3 அடிக்கு சமம். கஜம்னா யானையை குறிக்கக்கூடிய சொல். சரிங்க. 9 மேலேருந்து கீழே என்ன? பெருமாள் முருகன் சர்ச்சைக்குரிய நாவல்.
பெருமாள் முருகன்கிற ஒரு ரைட்டர் எழுத்தாளர் வந்து சர்ச்சைக்குரிய நாவல் ஒன்று எழுதுறாரு. வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம், அதுக்கடையில் ஒரு சின்ன இஷ்யூனால நம்ம வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அகைன் பழைய கண்டினியூட்டி கொடுப்போம். 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்தோம்னா, பெருமாள் முருகன் எழுதிய சர்ச்சைக்குரிய நாவல். பெருமாள் முருகன் எழுதிய சர்ச்சைக்குரிய நாவல் அப்படின்னா மாதொரு பாகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகன், மாதொரு பாகன், மாதொரு பாகன். பதில் என்னன்னா மாதொரு பாகன் அப்படிங்கிறது 2010 காலச்சுவடு பதிப்பகத்துலேருந்து ரிலீஸ் பண்ணது. 2010 அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை இல்லைன்னா அவங்க அர்த்தநாரீஸ்வர வழியை அந்த சமூகத்தை நாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது. இதோட கதை வந்து ஒன் பார்ட் ஆஃப் த உமன்னு சொல்லி இங்கிலீஷில் வந்துச்சு. சரிங்களா? மாதொரு பாகன். ஓகேங்களா? 8 மேலேருந்து கீழே என்ன? 8 மேலேருந்து கீழே. திரைக்கடல் ஓடியும் டேஷ் தேடு. திரைக்கடல் ஓடியும் தேவியம் தேடு. காலத்தை வீணடிக்காமல் திரைக்கடல் ஓடியும் கடல் தாண்டியும் செல்வம், அறிவு, ஞானம் எல்லாத்தையும் தேடு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? திரைக்கடல் ஓடியும் தேவியம் தேடு யார் சொன்னாங்க? அவையார் கொன்றை வேந்தனில் சொன்னது. கொன்றை வேந்தனில் மரபு சார்ந்த மூதுரை அப்படிங்கிற இதில் சொல்கிறாங்க. 14 வலமிருந்து இடம் என்ன? மிகப்பெரிய கடினமான அப்படிங்கிறதுக்கு வேறு என்ன வார்த்தை? பாரிய அப்படின்னு வராதுங்க, மன்னிச்சுக்கோங்க. இதில் பரிய அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா மட்டும்தான் வரும். பரிய அப்படின்னா பரிய அப்படின்னா பழுத்த, தடித்த அப்படின்னு சொல்லி கடினமான அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இது தேவாரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்துச்சு. சரிங்க. 9 இடமிருந்து வளம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடுச்சுங்க. பொருட்களை வாங்க படம் பார்க்க மக்கள் போகும் இடம். பொருட்களை வாங்குறதுக்கு படம் பார்க்கறதுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரே இடம் என்னென்னா மால். சரிங்க. 19 இடமிருந்து வளம் என்ன? தங்கம். தங்கத்துக்கு வேறு என்ன சொல்லலாம்? கோல்டு. பொண்ணுன்னு சொல்லலாம். பொன். சரிங்க. இனிமேல் 3 வளமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். பனங்கருப்பட்டிக்கு ஃபேமஸான ஊர். பனங்கருப்பட்டி. கருப்பட்டினாலே ஃபேமஸ் வந்து எங்கெங்க? உடன்குடி. திருச்செந்தூர் வட்டத்தில் உள்ள உடன்குடி. சரிங்களா? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டு திருச்செந்தூர் இதில் ஏரியாவில் இருக்கக்கூடிய உடன்குடி கருப்பட்டி ஒரிஜினல் வாங்கி பாருங்க, அப்போ தெரியும். கிலோ 460 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன். 3 மேலேருந்து கீழே என்ன? ஆடை. உடுத்தி கொள்ளும் ஆடை, உடை. சரிங்களா? 5 கீழேருந்து மேலே என்ன? டீல முடியுது. நேர்காணல். ஒருத்தங்களை நேர்காணல் எடுக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேட்டி எடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். பேட்டி எடுக்கிறது தான் நேர்காணல்னு சொல்கிறோம். 5 இடமிருந்து வளம் என்ன? பேல ஆரம்பிச்சுதுங்க. பஸ்ஸு. தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? பஸ்ஸை பேருந்துன்னு சொல்லுவோம். பேருந்து அப்படின்னா பஸ். சரிங்க. 16 கீழேருந்து மேலே என்ன? பெரிய கேள்வியாக இருக்குதுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் தந்தை. தமிழிசை வந்து பிஜேபி, அவங்க அப்பா வந்து காங்கிரஸ். யாரு? குமரி அனந்தன். பதில் என்ன? குமரி அனந்தன். சரிங்க. 10 இடமிருந்து வளம் என்ன? நெல்லில் உமி நீக்கினால் கிடைப்பது. நெல்லில் அதோட ஸ்கின் அவுட்டரை நீக்கியாச்சுன்னா, உமியை நீக்கினா என்ன கிடைக்கும்னா அரிசி கிடைக்கும். பதில் என்ன? அரிசி. 7 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து சி இருக்குங்க. உண்ணுதல், சாப்பிடுதல். ஆனால் 2வது எழுத்து சி இருக்கிறதுனால புசித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. அடுத்து 22 இடமிருந்து வளம் என்ன? சுனை. வேறு சொல். சுனைனா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பெருகி கிடக்கிறது தான் சுனை. ஊச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நீர்
ஆட்டோமேட்டிக்காக சுரக்கக்கூடிய நீர் ஊச்சு அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? நீர் ஊச்சு அப்படின்னா சுனை. 20 மேலேருந்து கீழே என்ன? சிறு மலை. சின்ன மலையை நீங்கள் என்னன்னு சொல்லுவாங்க? குன்றுன்னு சொல்லலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும். சின்ன சின்ன மலை இருக்கக்கூடிய இடத்துலலாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. 21 இடமிருந்து வலம் என்ன? மனக்கவலை இல்லைன்னா குறை. இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் வேணுங்க. 18 மேலேருந்து கீழே என்ன? விடியல், உதித்தல். சூரிய உதயத்தை சொல்லலாம், உதயம்னு சொல்லலாம். ஓகேங்களா? உதயம் 18 மேலேருந்து கிழக்கு. உதயம் இல்லைன்னா புலதல், உதயம் சொல்லுவோம். என்னதான் வருதுன்னு பார்ப்போம். உதயம். 24 வலம் இருந்து இடம் இருக்கா? வானம். வானத்தை 4 இடத்துல சொல்லணும்னா ஆகாயம்னு சொல்லலாம். 23 கீழேருந்து மேலே என்ன? வனம், காடு. வனம் இல்லைன்னா காடை வந்து கால அமைக்கமே சொல்லணும்னா கானகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. கடைசியாக 21 இடமிருந்து வலம் என்னது? மனக்கவலை இல்லைன்னா குறைய வந்து மனக்கவலை வந்து நம்ம வந்து ஆதங்கப்படுறதுன்னு சொல்லுவோம். ஆதங்கம் அப்படின்னு சொன்னால் மனக்கவலை இல்லைன்னா குறைய சொல்கிறது ஆதங்கம். ஆதங்கத்தில் சொல்கிற அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்னைய பதிலுங்க. தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க. வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிங்கள் 5 வித்தியாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். 6 வித்தியாசம். சரிங்களா? வேர்டு ஃபார்மேஷன் பண்ணி பாருங்கள். நன்றிங்க.